நீங்கள் ஃபேக்கா, நீங்கள் ஸ்கேமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு புரியல. என் வாய் வலிக்க வலிக்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச எடிட்டிங்கை நான் போட்டு என்னோடய பெஸ்ட்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஸ்கேமாக தெரியுது. இல்லை எனக்கு புரியல. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து மெஹந்தி வீடியோஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகி ஸ்கேம் பண்ணி வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு மற்றவங்க ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணி பண்ணுறவங்ககிட்டலாம் ஏமாறுறாங்க. ஏன்னா அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட புக் பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த ஆர்டிஸ்டோட பேஜே பார்த்தீங்கன்னா ஃபேக்கு தான். அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டே இல்லை, மற்ற ஆர்டிஸ்டோட பேஜை தான். ஏன்னா ஒரு டிசைன்ஸ் அவங்ககிட்ட ஒன்று இல்லை. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டேன்னா என்னோடய சிக்னேச்சர் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அது பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது இவங்க தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க காமிச்ச ஐடியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் அதில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஸ்கேம் ஆகுறீங்க அப்படின்னா நம்ம ரியாலிட்டியில் பாருங்கள். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாமல் எடிட் பண்ணுறது, முடிஞ்ச ஃபோட்டோஸும் சூப்பராக வந்து கேப்சர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இதில் எப்படி ஸ்கேம் கண்டுபிடிச்சிங்க எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா என்னோடது ஸ்கேம் கிடையாது. என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்கேம் கிடையாது.